ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஐஏஜின்னு சொல்ல போகிற யாரும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு தான் நான் எங்களுடைய டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த கண்டக்ட் அட்ரஸை போட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் சொல்லி அப்டேட் போட்டிருப்பேன். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க. நீங்கள் கண்டக்ட் அட்ரஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி. நீங்கள் ஆல்ரெடி அலோகேஷன் செக் பண்ணி உங்களுக்கு வந்திருந்தேன் சொல்ல உங்களோட பிட்கெட் வாலெட்டில் அல்லது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டில் அந்த கண்டக்ட் அட்ரஸ் ஆட் பண்ணுங்கள். பேஸ் நெட்வொர்க் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் மெக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி அதை செல் பண்ண முடிஞ்சால் செல் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 0.02 சம்திங் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு 300 டோக்கன்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகி அந்த அலோகேஷன் செக் பண்ண நேரம் 300 டோக்கன்ஸ். நான் 4 மாத பீரியடில் வெஸ்டிங் பீரியடில் உங்களுக்கு கொஞ்சமாக மிச்ச டோக்கன்ஸ் எங்களுக்கு அலோகேஷன் இல்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக தருவாங்க. அடுத்தது இந்த வேவ்ஸ் ஆன் சூய் டோக்கனாமிக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரி, அவங்களுடைய லிக்விடிட்டிக்கு என்ன மாதிரி, டீமுக்கு என்ன மாதிரி சொல்லி அவங்க செஞ்சுருக்காங்க. டோட்டல் சப்ளை 100 பில்லியன் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சப்ளை நல்லா இருக்குது, ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ சூய் பிளாக் செயினில் வருது. ஸோ அது நாங்கள் வித்ட்ரோவல் தாரணயத்தில் உங்களுக்கு ஏர்ட்ராப் தாரணயத்தில் எங்களுக்கு டோட்டல் சப்ளை 100 பில்லியனில் 1 பில்லியன் சொல்லிட்டு மிக குறைவான ஒரு டோக்கனாமிக்ஸ் ஒரு அமௌண்ட். ஸோ நெஸ்டிங் வார நேரத்தில் நல்ல ப்ரைஸில் வர சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்ற ஏர்ட்ராப் சார் அதை ஏமாற்றா இல்லை சார் தான் பார்க்கணும். அடுத்தது இந்த பிளாக் மெஷ் ஏர்ட்ராப்பில் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போய்க்கிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கட்டாயம் பண்ணணுமா ப்ரோ, பண்ண தேவையில்லையா ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பிளாக் மெஷ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபார் கிளாரிஃபிகேஷன், இன்டராக்ஷன் நாட் ஃபினிஷ்ட், ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட், நோ டாஸ்க் இஸ் மெண்டட்டரி. எந்த டாஸ்க்குமே கட்டாயம் இல்லை, நீங்கள் கட்டாயமாக பண்ணால் தானே ஏர்ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை அதில் பண்ண வேண்டிய டாஸ்கில். ஸோ நாங்கள் பேனிக் ஆக தேவையில்லை, கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பல நாள் சில நேரத்தில் வேறு ஏர்ட்ராப்ஸ் தர மாதிரி சில நேரத்தில் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ரிவார்ட்ஸ்கள் கிடைக்கிறதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பண்ண முடிஞ்ச டாஸ்க்குகளை மட்டும் பண்ணிக்கொள்வோம். எல்லா டாஸ்க்கும் அதில் பண்ண முடியாமல் இருக்குது, சில டாஸ்க்கு பண்ண முடியாமல் இருக்குது. அதில் பிளாக் மெஷ்குள்ளே வாங்க, பிளாக் மெஷ் ஏர்ட்ராப்புக்குள்ளே வந்து நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னால் பிளாக் மெஷில் வந்து டெஸ்க்டாப் மோட்டில் மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றி போட்டு மேலே மெனு கோடு இருக்குது, 2 கோடு இருக்குது தானே, அந்த 2 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா தான் உங்களுக்கு பெர்க்ஸ்ன்னு சொல்ல அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று வரும். பெர்க்ஸ் 3வது ஆப்ஷன் ரெஃபரன்ஸ் சர்க்கிளில் பாருங்கள், பெர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த பெர்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். பெர்க்ஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற க்ளோஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஷோ ஆகும். அதில் பாருங்கள் புதுசாக 3 டாஸ்க் அவைலபிள் இருக்குது. மிச்ச டாஸ்க்கு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறது, ஃபவுண்டரை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கெல்லாம் பண்ணது கூட எங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்கள், போனஸ் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. இது நாங்கள் கட்டாயம் இதுவும் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுலாம் மஸ்டான விஷயம். ஆனால் ப்ரூஃப் ஆஃப் ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லை சின்ன ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருப்போம் நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் அதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற இந்த 3 டாஸ்க்கு, இப்போ இருக்கிற 3 டாஸ்க்கே நாங்கள் பண்ணுவோம். பண்ணி இது கட்டாயம் இல்லை, பண்ணனால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த முதலாவது ஒரு ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, சீனோ ப்ளஸ்ன்னு சொல்லி ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருந்தால் எரர் வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் யூசர் நேமை கொண்டு போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி போட்டு திருப்பி வந்து இதில் கொடுத்தீங்கன்னா தான் வரும். அடுத்தது இப்போ மேலே இருக்கிற இன்டராக்ட்னு சொல்ல போடுற பேஜ் இருக்குது தானே, இன்டராக்ட்னு சொல்ல போகிறத கிளிக் பண்ணுங்கள். அதை நினச்சிக்கொள்ளுங்க, இது மஸ்ட் இல்லை, பண்ணினால் எக்ஸ்ட்ராவான ரிவார்ட் கிடைக்கும். இதில் பண்ண முடிய டாஸ்க்கு நாங்கள் பண்ணுவோம். இன்டராக்ட்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இப்படி ஒரு பேஜ் உங்களை கொண்டு வரும். அதில் பாருங்கள், கோ டு பிளாக் மெஷ் நெட்வொர்க் இன்டராக்ட் பேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது மேலே. அதிலே தந்திருக்காங்க, மேக் ஷூர் த சேம் இமெயில் யூ ரெஜிஸ்டர். நீங்கள் என்ன இமெயிலை கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த போலோட்டை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே போலோட்டை கொடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பண்ண முடிய டாஸ்க்குகள் பண்ணுறதுக்கு போது இந்த லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை இப்படி ஒரு பேஜுக்கு கொண்டு வரும், பிளாக் மெஷ் நெட்வொர்க் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஸோ இது இன்னொரு பிளாட்ஃபார்ம், இன்டராக்ட்னு சொல்லப்படுற பிளாட்ஃபார்மோடு சேர்ந்து அதில் நாங்கள் சில டாஸ்க்கள் பண்ணுறதாக இருக்கும். ஸோ இதில் கேவிசி பண்ணுறது, ஹியூமனிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படியான டாஸ்க்கள் இருக்குது. மேலே இருக்கிற ஃபாலோ பிளாக் மெஷ் ட்விட்டர்னு தனி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு 20 XP உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதிலிருந்து உங்களை ட்விட்டரை கொண்டு போன பிறகு ட்விட்டரை ஃபாலோ பண்ண பிறகு திருப்பி பேக் வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபைன்னு சொல்லி வந்து அதில் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த 20 டாஸ்க்கையும் பண்ணிக்கொள்ளுங்க. ஒத்தரைஸ் ஆப் இருக்குது தானே, அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஒத்தரைஸ் ஆப் ஆப்ஷன் வரும். அது அப்புறம் சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். அப்புறம் வெரிஃபைங் பேக் வந்தீங்களா, அந்த வெரிஃபைங்கில் இருக்குது, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் 20 XP ஆட் ஆகும். அது அப்புறம் இன்னொரு டாஸ்க் இருக்குது, அந்த கேவிசி ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி. முதல் ட்விட்டரை கனெக்ட் பண்ணிங்க. அதுக்குள்ள ஒரு 12 டாஸ்க்கெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டாஸ்க்குகள்னு சொன்னால் இமெயில் சப்மிட் பண்ணுறது, புல்லட் கனெக்ட் பண்ணுறது அப்படியான டாஸ்க்கள் இருக்குது. ஸோ ரெண்டாவது லிங்கில் 3வது லிங்க் கொடுக்குறேன். 3வது லிங்க் பண்ணுறதுக்கு 2வது லிங்கை பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷனை பண்ணணும். 2வது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்படி லோட் ஆகி அதில் என்ன டாஸ்க் பண்ண சொல்லி எங்களுக்கு வரும். ஸோ என்ன லோட் ஆகுது, நான் 3வது லிங்கை கொடுத்துறேன் தவறுதலாக. 2வது லிங்கை கொடுக்குறேன். 2வது லிங்கை கொடுத்து உள்ள வந்துட்டு
க்ளோஸ் பண்ணி போட்டு வாங்க. ரெண்டாவது லிங்கில் வந்து பாருங்கள், அதில் இந்த ஒரு NFT மாதிரி இருக்குது. அந்த NFT நாங்கள் மீன் பண்ண தேவையில்லை, அதுக்கு எங்களுக்கு ஃபீஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ மீன் பண்ணாமல் இதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது. அந்த ப்ரூஃப் கம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் ட்விட்டர் சோலானா ப்ளாக்செயின் இது அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க்கள் என்னென்ன டாஸ்க்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியன்னு சொல்லி அதில் வரும். ஸோ அது லிஸ்ட்டாக இருக்குது. ட்விட்டர், அப்புறம் டிஸ்கோட் இருக்குது, அப்புறம் சொல்லணும்னா வாலெட் நாங்கள் அப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஏதாவது தெரியும் வாலெட், டொன் வாலெட், அது உங்களால் பண்ண முடிஞ்ச டாஸ்க்கள், கனெக்ட் பண்ண முடிஞ்ச டாஸ்க்களை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது மஸ்ட் இல்லை. நீங்கள் பேனிக் ஆகாத இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் எங்களுக்கு யார்ட்டும் கிடைக்குமான்னு சொல்லி நான் இல்லை, முடிந்தால் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் ஃபேவரபுளாக சில பாயிண்ட்ஸில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. இமெயிலாம் கனெக்ட் பண்ண முடியல. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இமெயிலாம் என்னால் கனெக்ட் பண்ண முடியலை. சில இதுகள் வாலெட்ஸ்களை சில இது கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஒரு 5 டாஸ்க் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். கீழே ஹியூமனிட்டி ப்ரோட்டோகால் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறது எங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ கனெக்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். கனெக்ட் பண்ண முடியல, ஸோ பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ண முடியலை. ஸோ டோன்ட் பேனிக், முடிந்தால் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி லீவ் இட். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.